ஃப்ரெண்ட்ஸ், ஷாம்புவோட இந்த ரெண்டு பொருட்களை கலந்தாலே போதும், உங்க முடி எவ்வளவோ ஃபாஸ்டா கருமையா நீளமா அடர்த்தியா வளருது. அதாவது உங்க முடிய பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்ப அற்புதமா ஒர்க் பண்ற ஹோம் ரெமடியை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். இத வச்சு உங்க முடிய எப்படி நீளமா அடர்த்தியா வளர்க்கறது அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி உங்க முடி ஷைனியா சில்கியா ஸ்மூத்தா தயாராகுது. அதே மாதிரி உங்க முடி உதிர்றதும் பூர்த்தியா நின்னு போயிருது. ஆனா ஃப்ரெண்ட்ஸ், நீங்க தலைக்கு குளிச்சுட்டு முடிய காய வைக்கிறப்போ முடி அதிகமா உதிர்றத நீங்களே கவனிச்சிருப்பீங்க. அது டவலோட சேர்ந்து நிறைய உதிரும். இந்த மாதிரி ரெகுலரா நடந்ததுன்னா உங்களுக்கு வேகமாவே சொட்டை தலை வர்ற வாய்ப்பும் இருக்குது. இந்த ரெமடியோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இதுக்காக நீங்க அதிக நேரம் செலவு பண்ணணும்னு அவசியமும் கிடையாது. அதே மாதிரி ஹேர் பேக் தடவி 1 மணி நேரம் 2 மணி நேரம் காத்திருக்கணும்னு அவசியமும் கிடையாது. வெறும் இந்த ரெமடியை அப்ளை பண்ணாலே நீங்க ஒரு அற்புதமான மேஜிக்கை பாப்பீங்க உங்க தலைமுடியில. அதுக்கு முன்னாடி எங்களோட சின்ன ரெக்வஸ்ட் என்னன்னா, சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெமடிக்காக நமக்கு முதல்ல தேவைப்படுறது அரிசி. உங்க வீட்ல நீங்க எந்த அரிசியை பயன்படுத்துவீங்களோ அதையே பயன்படுத்தலாம். நான் இதுல புழுங்கல் அரிசியை பயன்படுத்தி இருக்கேன். இத ஒரு எம்டி பவுல்ல எடுத்துக்கலாம். நான் கிட்டத்தட்ட 3 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுல கொஞ்சமா தண்ணிய ஊத்தி நல்லா சுத்தமா கழுவிக்கலாம். அதனால இதுக்கு மேல இருக்கிற அழுக்குகள் எல்லாமே போயிடும். இந்த மாதிரி கைய வச்சு கிளீன் பண்ணுங்க. அதனால இதுக்கு மேல இருக்கிற பாலிஷ் கெமிக்கல்ஸ் எல்லாமே போயிருது. இத வாஷ் பண்ணாம டைரக்டா பயன்படுத்தினீங்கன்னா இதுல இருக்கிற தூசி அழுக்குகள் கெமிக்கல்ஸ் உங்க முடியோட வேர்க்கால்களை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த தண்ணிய தூர எரிஞ்சிட்டு இதுல ஃப்ரெஷ்ஷா 1/4 கப் அளவுக்கு தண்ணிய ஊத்திக்கோங்க. அதிக தண்ணி ஊத்தணும்னு அவசியம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், 1/4 கப்பே போதும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த தண்ணிய 2 மணி நேரம் வரைய அப்படியே ஊற வச்சிருக்கணும். ஒருவேளை இந்த அரிசிய நீங்க ராத்திரி முழுவதும் ஊற வச்சு பயன்படுத்தினீங்கன்னா இன்னும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னா அப்பதான் இது ஃபெர்மெண்டட் ரைஸ், புளித்த அரிசியா தயாராகுது. இந்த மாதிரி இரவு முழுவதுமா ஊற வச்சு பயன்படுத்துறதால இன்னும் நல்ல ரிசல்ட் கிடைக்குது. இப்போ இது 2 மணி நேரத்துக்கு ஊற வச்சதுக்கு அப்புறமா இந்த ரைஸ் வாட்டரோட கலர் கொஞ்சமா இந்த மாதிரி சேஞ்ச் ஆயிருக்கு. அதாவது பால் மாதிரி இதோட கலர் இருக்குது. நீங்க இந்த ஊற வச்சிருக்கோம் இல்லையா, இந்த அரிசியை அரைச்சு ஃபேஸ் பேக்காவும் பயன்படுத்தலாம். இல்லாட்டி நார்மலா சமைக்கிறப்பவும் யூஸ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அரிசி ஊற வச்ச தண்ணியில விட்டமின் பி, விட்டமின் சி, விட்டமின் ஈயோட அமினோ ஆசிட் அதிகமா இருக்குது. இது நம்மளோட முடி வளர்ச்சியை தூண்டி விடுது. அடுத்ததா இந்த ரெமடிக்காக நம்ம சேர்க்க போறது ஆலுவேரா. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கற்றாழைய இந்த மாதிரி தோலை எடுத்துடணும். இதுக்குள்ள இருக்கிற ஜெல் நம்மளோட முடி வளர்ச்சியை அதிகப்படுத்துது. உங்ககிட்ட ஒருவேளை ஃப்ரெஷ்ஷான ஆலுவேரா இல்லாட்டி மார்க்கெட்ல கிடைக்கிற ஹெர்பல் ஆலுவேராவை கூட பயன்படுத்தலாம். இது கூட ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு ஜெல்ல சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆலுவேரா எல்லா ஹோம் ரெமடிக்குமே ரொம்ப முக்கியமான பொருள். இந்த ஆலுவேரால அமினோ ஆசிட் அதிகமா இருக்குது. அதே மாதிரி புரோட்டியோலைட்டிக் என்சைம் கூட அதிகமா இருக்குது. இது முடியோட வேர்க்கால்களுக்கு பலத்தை கொடுத்து முடி உதிராம பாதுகாக்குது. அடுத்ததா இந்த ரெமடியில நம்ம சேர்க்க போறது ஷாம்பு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஷாம்புவை தான் பயன்படுத்தணும்னு இல்லாம நீங்க நார்மலா எந்த பிராண்ட் ஷாம்புவை யூஸ் பண்ணுவீங்களோ அதையே இந்த ரெமடிக்காக பயன்படுத்தலாம். இல்லையா மைல்டு ஷாம்புவை பயன்படுத்துறீங்கன்னா இன்னும் நல்ல ரிசல்ட் கிடைக்குது. இந்த ரெமடிக்காக 1 ஸ்பூன் முழுவதுமான ஷாம்புவை யூஸ் பண்ணிருக்கேன். நீங்க நார்மலா உங்க தலைமுடிக்கு எவ்வளவு ஷாம்பு எடுப்பீங்களோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இந்த ஷாம்புவை இந்த ரெமடியில நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப நீங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரெமடி ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிருச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இப்ப பார்க்கலாம், இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால இதுல அதிகமான நுரை வருது. ஃப்ரெண்ட்ஸ், இதை எப்ப பயன்படுத்தணும்னா உங்க முடிய சுத்தப்படுத்துறப்போ இதை யூஸ் பண்ணணும். நீங்க வாரத்துக்கு 2 தடவை இந்த ரெமடியை பயன்படுத்துறீங்கன்னா ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இதை எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க ரெகுலரா ஷாம்புவை எப்படி பயன்படுத்துவீங்களோ அதே மாதிரி தான் பயன்படுத்தணும். ஆனா இதை அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா 5 நிமிஷத்துக்கு
மாசத்துக்கு அப்படியே விட்டுறணும். உங்களோட முடியோட வேர் கால்கள்ல இருந்து மொத்த முடிக்கும் முழுவதுமா அப்ளை பண்ணுங்க. அதுக்கப்புறமா நார்மல் வாட்டரை வச்சு உங்க முடியை சுத்தப்படுத்தணும். இந்த ரெமடியை யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா உங்க முடிய காய வைக்கிறப்போ நீங்களே கவனிப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு மாசத்துக்குள்ளேயே இந்த ரெமடியோட பூர்த்தியான ரிசல்ட் உங்களுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். சோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு தடவை இந்த ரெமடியை கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது பூர்த்தியா நேச்சுரலான ஹோம் ரெமடி. எந்தவித சைடு எஃபெக்ட்டுமே கிடையாது. மாதிரி ரொம்ப ஈஸியாவும் தயார் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் இன்னைக்குரிய வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன். Until then, take care, bye bye.